Shri Ram Jai Shri Ram அப்ப நாம் ராமனை பார்க்காவிட்டாலோ ராமனுடைய கண் பார்வை நம் பேரில் படாவிட்டாலோ நாம் வாழ்வதே வீண். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீதான் எனக்கு மகனாக பிறக்கணும் தசரதன் பிரார்த்தித்தார்னால் அவனை விட்டு பிரிந்தால் என்னால் உயிர் தரிக்க முடியாது என்கிற நிலைக்கு பரபக்தின்னு பெயர். உன் தகப்பனாருடைய ஆணை, நீ காட்டுக்கு 14 ஆண்டுகள் போக வேண்டும். ஒவ்வொரு பிரஜைக்கும் என்ன நல்லது கெட்டதுன்னு தெரிந்து கொண்டு அவனுக்கு என்ன செய்யணும்னு பார்த்து பார்த்து ராமன் செய்வார். அப்ப நாம் ராமனை பார்க்காவிட்டாலோ ராமனுடைய கண் பார்வை நம் பேரில் படாவிட்டாலோ நாம் வாழ்வதே வீண் என்று அந்த மக்கள் நினைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட பக்தி இருந்தபடியால் தான் கடைசியில வைகுந்தத்துக்கு போறச்சே பகவான் அழைத்து கொண்டு போனார். இல்லாட்டா எல்லாருக்கும் வைகுந்தத்தை அப்படி சட்டுன்னு எடுத்து கொடுத்து விட மாட்டார். வைகுந்தத்துக்கு போகணும்னால் பரபக்தி என்று ஒரு நிலையை சொல்லுவார்கள். பரபக்தினால் பகவானோடு சேர்ந்திருந்தால் உயிர் தரிக்க முடியும், அவனை விட்டு பிரிந்தால் என்னால் உயிர் தரிக்க முடியாது என்கிற நிலைக்கு பரபக்தின்னு பெயர். அந்த நிலை வந்து விட்டால் பகவான் மோட்சத்தை கொடுத்து விடுகிறான். இந்த மக்களுக்கு அந்த நிலை தானே இருந்தது. ராமன் காட்டுக்கு போனார்னா எங்களால உயிரே வாழ முடியாது, ராமனோடு இருந்தால் ஆனந்தமா சௌக்கியமா இந்த உலகத்திலே இருக்கும், அதுக்கு மேல எதுவுமே ஆசை கிடையாதுன்னு மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை கடைசியில் அழைத்து கொண்டு வைகுந்தத்துக்கும் போனார். அப்ப மக்கள் ராமனை இனியவனாக பார்த்தது சௌசீல்யம் என்கிற குணத்தாலே. அவன் பெரியவன், நாங்கள் எல்லாம் ரொம்ப தாழ்ந்தவர்கள் தான். ஆனா அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காமல் ராமன் கலந்தானோர். ஒரு குஹன் வேடுவன், வேடுவனை கூட தம்பின்னு சொல்லிக் கொள்ளுகிறார். ஒரு சுக்ரீவன் குரங்க தம்பின்னு சொல்லிக் கொள்ளுகிறார். ராட்சசன் விபீஷணன் அவனை தம்பின்னு சொல்லுகிறார். அப்ப பெருமை சிறுமை பார்க்கலையோ இல்லையோ, யார் வேணாலும் என்னோடு தோழமை கொள்ளலாம், பக்தனாக இருக்கலாம் என்று பழகின குணம்தான் மக்களுக்கு பகவானிடத்துல ஒரு ஆசையை ஏற்படுத்தினது. அப்ப மக்களுக்கு மனத்துக்கினியான் ராமன்னு சொன்னால் அது சௌசீல்யம் என்கிற குணத்தாலே. இப்ப முதல்ல பணிவாலே விஸ்வாமித்திரருக்கு, விவேகத்தாலே ஜனகனுக்கு, குணங்களாலே பௌர ஜனங்களுக்கு 3 பேர் பார்த்தோமா. அடுத்தது நடந்த கதை, ராமன் காட்டுக்கு புறப்பட்டு செல்ல போகிறார். பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டது, காட்டுக்கு போகணும்னு தசரதன் சொல்லிவிட்டார். அப்ப தசரதன் ராமனை பார்த்து ரொம்ப புலம்பி அழுகிறார். ஆனா அழுகையிலும் உன்னை போல ஒரு மகன் எனக்கு திரும்ப திரும்ப பிறக்க வேண்டும்னு கூறுகிறார். தசரதன் ராமனிடத்தில் ரொம்ப அதிகமான அன்பு வைத்தவர். 60,000 ஆண்டுகள் கழித்து குழந்தை பிறந்தது. அப்படின்னா அந்த குழந்தை எப்படி பார்த்து பார்த்து வளர்த்திருப்பார். வா போகு வா என்னும் வந்தொருகால் கண்டுபோ மலராள் கூந்தல் என்று குலசேகராழ்வார் பாடுகிறார். தசரதன் கௌசல்யோட பேசிட்டு இருக்கார். ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போயாச்சு. இவருக்கு மெதுவா கண் பார்வையெல்லாம் குறைஞ்சுட்டே வருது, உயிர் போக போகிறதுன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்த நாள் அவர் உயிரோடு இருக்க போவதில்லை, கண் பார்வையெல்லாம் குறையிறது. உடனே கௌசல்யை அழைத்தாளாம். கௌசல்யா எங்க இருக்கேன்னு தெரியல, வந்து என் கையை பிடிச்சுக்கோ, கொஞ்சம் பயமா இருக்கு, கண்ணெல்லாம் இருட்டுண்டு வருது, என் கண் பார்வை ஒருவேளை ராமனுக்கு பின்னாடியே போயிடுத்தோன்னுமோ, இன்னும் என்கிட்ட திரும்பி வரவே இல்லை. அந்த ராமனை பார்த்து பார்த்து பழகின கண்களோ. அவர் ஓடி வருவாராம். அப்பான்னு சொல்லி கட்டிக்கிறதுக்கு ஓடி வந்தார்னால் அவர் ஓடி வர அழக பார்த்த உடனே தசரதனுக்கு 60,000 ஆண்டுகள் வயசோல்லையோ அப்படியே 50,000 குறைஞ்சிருமா. திரும்ப ராமா அப்படி ஓடிப்போன்னு சொல்லுவாராம். ஓடும்போது அவனுடைய பின்னழகை சேவித்தால் 50,000 20,000 குறைஞ்சிருமா. திரும்ப வான்னு சொல்லுவாராம். திருஷ்டுவா பவாமிச்ச புனர் யுவேவன்னு தெரிவிக்கிறார். ராமன் ஓடி வருவது ஓடி போவது இதை பார்த்து பார்த்தே தசரதனுக்கு 60,000 வருஷத்துலேருந்து வயசு குறைஞ்சி இப்ப 25 வயசுதான் ஆறுதான் என்று தானே சொல்லிக் கொள்ளுகிறார் கௌசல்ய இடத்திலே. அவ்வளவு இளமையாக உணர்கிறேன். ஆனால் அந்த ராமனோடு என்னுடைய கண் பார்வை போய்விட்டது. எதையும் பார்க்காமல் நான் ஒரு வார்த்தை சொன்னேங்கிறதுக்காக ராமன் காட்டுக்கு போனாரோ இல்லையோ. என்னையும் என் அருமையையும் உன்னையும் உன் அருமையும் உன் மோயின் வருத்தமும் ஒன்னாக கொள்ளாது, என்னையும் என் மெய்யுரையும் மெய்யாக கொண்டு வனம் புக்க எந்தாய் நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும் நெடுந்தோள் வேந்தே. இந்த ஒரு வார்த்தையை தாயார் தகப்பனார் சொன்னால் அந்த மகனோ மகளோ நல்லவர்கள்னு கண்டிப்பா நம்பலாமோ இல்லையோ. தாயார் தகப்பனாரே அப்பா இந்த குழந்தை இன்னொரு தடவை எனக்கு பிறந்துடக்கூடாது,
இப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எவ்வளவு பாடுபடுத்தி வச்சிருக்கோன்னு பார்க்கணும். நின்னையே மகனாக பெறப்பெறுவேன் 7 பிறப்பும், எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நீதான் எனக்கு மகனாக பிறக்கணும் தசரதன் பிரார்த்தித்தார்னால் அந்த அளவுக்கு ஏன் பக்தி வந்தது, ராமனிடத்துல ஏன் ஒரு அன்பு வந்ததுனால் அவனோடு வளர்ந்தது வாழ்ந்தது மட்டும் கிடையாது. ராஜ்யம் உண்டுன்னு சொன்ன போதும் ராமன் ரொம்ப ஆனந்தப்படவில்லை, ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்ல போதும் ஆனந்தமா புறப்பட்டு போனாராம். கைகேயி தான் ராமனிடத்துல செய்தி சொன்னார். தசரதன் மயங்கியே போய்விட்டார். ராமனை நேர பார்த்து முகத்துக்கு நேர உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்றதுக்கு தசரதற்கு தைரியம் இருக்கல. அவர் மயங்கி போய்விட்டார். கைகேயி தான் சுமந்திரனை விட்டு ராமனை அழைத்து வர சொன்னாள். ராமன் வந்தவுடனே கைகேயி தான் செய்தியை சொல்லுகிறார். உன் தகப்பனாருடைய ஆணை, நீ காட்டுக்கு 14 ஆண்டுகள் போக வேண்டும், பரதனுக்குத்தான் ராஜ்யாபிஷேகம், இது உன் தகப்பனாருடைய ஆணை ராமா. தகப்பனார் சொன்னா கண்டிப்பா கேப்பியோ இல்லையோ என்று தசரதன் சொல்லுவதாக கைகேயி ராமனிடத்துல சொன்னார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.